Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைனில் வந்து ஒரு பேசிக்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, a line AB of length 70 mm has its end A 20 mm over HP and 15 mm in front of VP. It is inclined at 40 degree to the HP and 30 degree to the VP. அப்புறம் அதோட draw its projections கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லைன்ஸை பொறுத்த வரையும் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். பேசிக்காக நம்ம லைன்ஸில் வந்து பேசிக்காக வந்து 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்டு குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட், இது வந்து வெர்டிக்கல் பிளேன் விபி, இது வந்து ஹரிசாண்டல் பிளேன் ஹெச்பி. இந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகும். இந்த இன்டர்செக்ட் ஆகிறனால தான் இந்த குவாட்ரண்ட்ஸ் உருவாகுது. இது குவாட்ரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. இப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லும்போது நம்மளுக்கு இப்போ இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்டிக்கல் பிளேன், ஒரு ஹரிசாண்டல் பிளேன், ஒரு வெர்டிக்கல் பிளேனும் ஒரு ஹரிசாண்டல் பிளேனும் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம இங்கே லைன்ஸ் இருக்குது. இதோட பொசிஷன் இங்கே கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 20 mm above HP கொடுத்துருக்காங்க அண்டு 15 mm in front of VPன்னு கொடுத்துருக்காங்க. இது பாயிண்ட் ஏன்றது வந்து 20 mm above HP and 15 mm in front of VP. அப்போ 20 mm above HPனா இந்த HPலேருந்து 20 mmக்கு மேலே இந்த பாயிண்ட்டு இருக்குது. அப்புறம் 15 mm in front of VP. அப்போ VPலேருந்து 15 mm தள்ளி இந்த இது இருக்குது. இது இப்போ நம்ம வரைய போகிற ப்ரொஜெக்ஷன்ஸ்னால் என்னென்னா டாப் வியூ அண்டு ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட், இதோட ஏவோட பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி ட்ரா பண்ணணுன்னா, இப்போ மேலேருந்து பார்க்குறது தான் டாப் வியூ அண்டு இங்கேருந்து பார்க்குறது வந்து ஃப்ரண்ட் வியூ. அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இதோட இமேஜ் வந்து இதில் வரும், விபி பிளேனில் தான் வரும். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இதோட இமேஜ் வந்து ஹெச்பியில் வரும். இப்போ நம்ம இதை வந்து 3Dயில் நம்ம வரைய முடியாதுன்றனால என்ன பண்ணுறோன்னா, இந்த பிளேன் அப்படியே 90 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணிடுறோம். அப்போ நம்ம பிளேன் இங்கே பேப்பரில் போடும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு சென்டர் ஆக்சிஸ் போடுவோம், இங்கே வந்து விபி, கீழே இருக்கிறது தான் ஹெச்பின்னு போடுவோம். சரியா? அப்போ போடும்போது இந்த டாப் வியூவில் வருது இல்லையா, அதை வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஹெச்பிக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம கீழே எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 15 mm in front of VPன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இந்த 15 mm இங்கேருந்து 15 mmக்கு மெஷர் பண்ணி இங்கே பாயிண்ட் வைக்கணும். இந்த 15ன்றது கீழே வந்துடும். எதெல்லாம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் VPன்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கீழே வந்துடும். அபவ் ஹெச்பின்னு சொல்லியிருக்கலாம் மேலே வந்துடணும். இப்போ 20 mm அபவ் ஹெச்பின்னா இந்த 20 mm அபவ் ஹெச்பியை இங்கே மார்க் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? அதாவது இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு சொன்னாங்கன்னா அந்த வேல்யூவை கீழே எழுதணும், அபவ் ஹெச்பின்னு சொன்னாங்கன்னா அந்த வேல்யூ வந்து மேலே எடுத்துக்கணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம டீட்டெயிலாக ட்ரா பண்ணியே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சென்டர் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. இதுதான் உங்களோட விபியும் ஹெச்பியும் இன்டர்செக்ட் ஆகிற பிளேன். இதை வந்து ஆக்சிஸ் பிளேன்னு சொல்லுவோம். இதை ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, லைன் ஏபி ஆஃப் லென்த் 70 mm. ஸோ என்ன ஒரு ஏபின்ற ஒரு லைனோட லென்த்து கொடுத்துட்டாங்க. அதோட இதுதான் ஒரிஜினல் லென்த்து, 70 mmன்றத ஒரிஜினல் லென்த் கொடுத்துட்டாங்க. ஹேஸ் இட்ஸ் எண்ட் ஏ 20 mm above ஹெச்பி அண்ட் 15 mm in front of VP. ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட் ஏவை ஃபஸ்ட்டு வந்து லொக்கேட் பண்ணணும். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க, நான் என்ன சொன்னேன், அபவ் ஹெச்பின்றது வர்றதெல்லாம் என்ன வரணும், மேலே வந்துடணும் சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ 20 mm அபவ் ஹெச்பி. அப்போ இங்கேருந்து
20 mmக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 15 mm in front of VP. ஸோ கீழே வந்து 15 mmக்கு நீங்கள் எடுக்கணும். இதே நேர்கோட்டில் எடுக்கணும். ஸோ இதுவும் சேம் லைனில் தான் இருக்கணும். இங்கே 15 mm இங்கே வருது. ஓகேவா? சரி, எடுத்துருக்கோம். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுங்க, 15 mm ஆஃப் விபின்னு சொல்லியிருக்காங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஸோ அப்போ 15 mm இங்கே இருந்து கீழே வந்துடும். 15 mm இங்கே எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஒரு லைன் மூலமாக ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதோட லோக்கஸை வந்து நம்ம லைனாக ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து ஏயோட, அதாவது இது ஏ டேஷ், இது வந்து ஏ டேஷோட லோக்கஸ். இது வந்து ஏயோட லோக்கஸ். ஏ டேஷ் இது வந்து ஏ. ஓகேவா? போட்டோம். இப்போ அடுத்த கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஏயோட பாயிண்ட் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க, அதோட பொசிஷன் நம்ம வரைஞ்சிட்டோம். பி நமக்கு தெரியாது. அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் இன்க்ளைன்ட் அட் 40 degree to the HP and 40 degree to the HP and 30 degree to the VPன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த டிகிரி கொடுத்துருக்காங்களே, அது வந்து டு தி ஹெச்பின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எங்கே வரணும்னா மேலே வரணும். டு தி பிபின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கீழே வரணும். ஓகேவா? ஸோ 40 டிகிரி டு தி ஹெச்பின்றது ஹெச்பி கீழே தான் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து ஹெச்பி பிளேனு, இது வந்து பிபி பிளேனு. ஸோ ஹெச்பிக்குன்னு வரும்போது 40 டிகிரி மேலே தான் இருக்கும். ஸோ ட்ராக்டர் இங்கே வச்சு 40 டிகிரிக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து 40 டிகிரிக்கு லைன் போடணும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு லைன் போடணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 70 mm கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 70 mmன்றது என்னது, லைனோட ட்ரூ லென்த். ஸோ அந்த லென்த்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா லைன் போடணும். 70 mmக்கு நான் இப்போ லைன் போட்டுட்டேன். ஓகே, இது வந்து 40 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு டிகிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி டு தி விபி கொடுத்துருக்காங்க. அப்போ 30 டிகிரி டு விபினா விபி வந்து விபிக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன டிகிரி கொடுத்துருக்காங்களோ அது வந்து கீழே வரணும். ஸோ இங்கே வச்சுக்கிறோம். இது 0, இங்கேருந்து 30 டிகிரி. டிகிரிக்கு இங்கே வச்சு ஒரு லைன் போட்டுருக்கோம். இதுவும் எவ்வளோ போடுவீங்கன்னா, எவ்வளோ போடணும், 70 தான் போடணும். ஏன்னா நம்ம ட்ரூ லைனோட லென்த் தான் கொடுத்துருக்காங்க, அதோட ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லென்த்துக்கு தான் நம்ம லைன் போடணும்.
ஓகே, அவ்வளோதான். அவங்க போட்டதுக்கு நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்னா இதோட பி பாயிண்டோட லோக்கஸ் நம்ம போடணும். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து ஏ டேஷோட லோக்கஸ், ஏயோட லோக்கஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அந்த சைடு பியோட லோக்கஸையும் போடணும். ஸோ அதோட எண்டு பாயிண்ட்ல வச்சுட்டு நீங்கள் லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இதோட எண்டு பாயிண்ட்ல வச்சு லைன் போட்டுருங்க. ஓகே, இது வந்து ஏ டேஷ் பி B1 dash. இது வந்து B1. இப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம்னா ட்ரூ லைன் மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம். இதோட ஆங்கிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 30 டிகிரிக்கு இங்கே போட்டிருக்கோம். இப்போ இது என்ன போட்டிருக்கோம்னா ட்ரூ லைன் தான் போட்டிருக்கோம், அதாவது ஒரிஜினல் லைன் இப்படி இருக்குன்னு போட்டிருக்கோம். இதோட இமேஜை இனிமேல் தான் நம்ம போட போகிறோம். அதுதான் ப்ரொஜெக்ஷன்ஸ். மேலே வர்றது வந்து ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும், கீழே வர்றது வந்து டாப் வியூ கிடைக்கும். அதை ப்ரொஜெக்ஷன் வர்றதுக்கு என்ன பண்ணோம்னா, இப்போ ஏ டேஷ் B1 டேஷ் இருக்கு இல்லையா, அந்த B1 டேஷில் ஸ்கேல் வச்சுக்கோங்க, வெர்டிக்கலாக ஒரு லைன் போடணும். இந்த B1 டேஷ்ல இருந்து எது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸை தாண்டி ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதாவது ஏ டேஷோட லோக்கஸ், அது வரையும் நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும். அந்த லைனோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த சைடுக்கு இங்கிட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே B1ல இருந்து எது வரையும் போடணும்னா ஏ டேஷோட லோக்கஸ் வரையும், இங்கே இருந்து ஏ டேஷோட லோக்கஸ் வரையும் போடணும். அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணணும்னா காம்பஸ் எடுத்துட்டு வித் ஏ டேஷ் அஸ் சென்டர் அண்ட் ஏ டேஷ் சென்டராக வச்சுக்கிட்டு இங்கே ஒரு லைன் போட்டிருப்போம் இல்லையா, ஏ டேஷில் வந்து இந்த வெர்டிக்கல் லைன் மீட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை நீங்கள் வந்து ரேடியஸாக வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க் போடணும். அந்த ஆர்க் வந்து பி டேஷோட லோக்கஸில் போய் மீட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி கீழே இங்கே நம்ம B1 டேஷ்லேருந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ அதையும் என்ன பண்ணோம்னா இப்போ ஏ டேஷில் சென்டராக வச்சுக்கணும். ஏ டேஷில் சென்டராக வச்சுக்கிட்டு இங்கே B1 டேஷ்லேருந்து வெர்டிக்கல் லைன் வருது இல்லையா, அது வந்து ஏ டேஷோட லோக்கஸில் மீட் பண்ணுது. இதை வந்து ரெடியூஸாக வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்க் போடணும். அது வந்து B1ஓட லோக்கஸில் போய் ஜாயின். இப்போ இந்த மீட் பண்ணுற பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டும். இந்த ஏ டேஷ்ல இருந்து இந்த பாயிண்ட் மீட் பண்ணுறது இல்லையா, அதை போய் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் டிராயிங் போடும்போது இந்த லைன் தான் உங்களுக்கு வந்து டார்க். இதுதான் ப்ரொஜெக்ஷன். இதுதான் உங்களோட ஆன்சர். அதனால இதுதான் உங்களுக்கு டார்க்காக இருக்கணும், மற்றது எல்லாமே லைட்டாக தான் போடணும். இதையும் இந்த பாயிண்ட்டையும் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பி டேஷ், இது வந்து பி டேஷ், இது வந்து பி பி. அவ்வளோதான். ஸோ ஏயும் பியும் உங்களுக்கு வந்து டாப் வியூ, இது வந்து டாப் வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இது வந்து ஒரு பேசிக் சம் தான். ஸோ ட்ராயிட்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேட்டாங்கன்னா அவ்வளோதான். இதுதான் மெத்தடு.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இது இப்போ டிகிரி கொடுக்குறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது ஏ பாயிண்ட்டையும் கொடுத்துருப்பாங்க, பி பாயிண்டோட லொக்கேஷனையும் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி போடுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.